எண்ணி 30 நாள்ல 2 கிலோ வளரும். எவ்வளோ? 2 கிலோ வளரும். அப்படி வளரல என் பேரு ராமராசன் இல்ல. எனக்கு ஒரு சீட். உன் பேர் குமரேசன்டா. அதான் மாப்பிள்ள சொன்னேன், என் பேரு ராமராசன் இல்ல. ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கு. இவ்வளவு கட் பண்ணது வாயை பொத்து அடிச்சு சொல்றேன். உசுரோட எடுத்தா 400, உரிச்சு எடுத்தா 500. டேய் எதுக்கு அழற? அம்மா கோழி குஞ்சு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு வேலையே இல்லடி. ஏய் வாய முடா. வேலைய போதுற போடி. சும்மா இரு. சரி சரி நீ அழாத, நான் வாங்கி தரேன் வா. ஏய் அவனுக்கு தான் வேற வேலை இல்ல, உனக்கு மாடி ஏக்கேட கெட்டு போங்க. பிச்சு ஒரு அட்டை தான் பாக்கி, ஒரு அட்டை தான் காலி. தள்ளுங்க. யார் என்ன அதிர்ஷ்டசாலி? வாங்க வாங்க, 2 ரூபா கொடுத்து 20 ரூபா மதிப்புள்ள கோழியை சட்டு போட்டு அள்ளிட்டு போங்க. என்னடா எங்க அன்பா சொல்ற, அடிச்சு சொல்ற, இதுல தாங்க விழுகும். இத வேணும். யாரு யார் அந்த அதிர்ஷ்டசாலி? யாரு யாருன்னு 6ஆம் நம்பர் வாங்க போறது? ஏய் மேடம் பாப்பா, எங்கிட்ட பாரு, அங்க என்ன கோழி கொஞ்சம் பாத்துக்கிட்டு இருக்க? 2 ரூபா கூட, அதிர்ஷ்டம் இருந்தா அள்ளிட்டு போ. இந்தாங்க. கடைசி அட்டையும் காலி, கடைசி அட்டையும் கொடுத்தாச்சு. இப்ப குலுக்கல் ஆரம்பம். அடுத்த குலுக்கலும் உடனே ஆரம்பம். யாருக்காச்சும் விழுகிறனா வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, கோவப்படாதீங்க. அடுத்த ஆட்டம் உங்களுக்கு தான். அடுத்ததுல ஜெயிச்சிருவா, வெற்றி உங்களுக்கு தான். குலுக்கல் ஆரம்பம் ஆரம்பம். குலு 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 குலு. எறோம்ல. சீட் எடுத்தாச்சு பிரிக்க போறேன். யார் இந்த அதிர்ஷ்டசாலி? பாப்போம். இந்த பாப்பா நான் அப்பவே சொல்லல, உண்மையான அதிர்ஷ்டக்கார பொண்ணுதாம்மா நீ. வாங்க. என்ன இருங்கண்ணே, அடுத்த ஆட்டம் உடனே ஆரம்பம். அடுத்த வெற்றி ஒண்ணுக்குறானே. வாமா போய் வா. அடுத்த ஆட்டம் போனா திரும்பாது, பொழுது வந்தா சிக்காது. டேடி இந்த 2 கோழி கொஞ்சம் நான் வச்சுக்கிறேன்டா. ஏண்டி டிவி ஆஃப் பண்ண? அத்தை வீட்ல இல்லன்னா ஆட்டம் போட்டுருவியா? டிவிய வேணா ஆஃப் பண்ணலாம், என் ஆட்டத்தை ஆஃப் பண்ண முடியுமா? ஆமா பெரிய ஆட்டக்காரி. இது பாத்தியா, கோழி குஞ்சு குலுக்கல் சீட்ல விழுந்துச்சு. குலுக்கல்ல எனக்கு விழாததா? இந்த கருமத்தை எல்லாம் எதுக்கடி வீட்டுக்குள்ள கொண்டு வந்த? தூக்கி வெளியில போடு. ஒண்ணு வேணா தூக்கி வெளியே போடுவேன், இது போட மாட்டேன். என்ன ராசி இல்லாதவன் அடிக்கடி சொல்வேல. இப்ப பாத்தியா என் அதிர்ஷ்டத்தை? 2 ரூபாய்க்கு 20 ரூபாய் கோழி குஞ்சு கிடைச்சிருக்கு. இது வெளியவே விட மாட்டேன், வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்க போறேன். ஆமா, இத பார்த்தா வெளிநாட்டு கோழி மாதிரி இருக்க. இதுக்கு என்னத்தை போட்டு வளர்ப்ப? அச்சச்சோ பாட்டி, இது கொஞ்சம் புடி. கேக்க மறந்துட்டேன். என்ன போடணும்னு கேட்டுட்டு வரேன். ஓகே. ஏய் துளசி, கோழி கொஞ்சம் மண்டை போட்டுச்சு போடுறா. சண்டை கோழி மாதிரி ஓடி வரா. அலாட்டாருங்க. இங்கதான் இருக்கீங்களா? போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். செத்து போச்சா? என்ன வித்து போச்சான்னு கேட்டேன். நான் எதுக்கு விற்க போறேன்? அதானே, நீங்க எதுக்கு விற்க போறீங்க? கோழி குஞ்சுக்கு சாப்பிட என்ன கொடுக்கணும்னு சொல்லவே இல்லையே. அது கொத்து புரோட்டாவும் சில்லி சிக்கன் போடுங்க, நல்லா சாப்பிடும். அட போங்கண்ணே, அதுப்பா சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கு பாப்பா. வீட்டுல அரிசி இருக்கா? இருக்கே. நம்ம பொன்னி அரிசி இருக்கா? அப்போ அது போடக்கூடாது. அப்புறம் ஐயாரெட்டு இருக்கு, அதுவும் போடக்கூடாது. பின்ன நம்ம பிரியாணி அரிசி இல்லையே. இல்ல அதான் போடணும், பிரியாணி அரிசி தான் போடணும். ஏன்னா நம்ம கோழி குஞ்சுக்கு பிரியாணி அரிசி தாங்க நல்லது. ஆமா நல்லது. அதையும் போடணும். குட் क्वेश्चन. அதுக்கு நீயே பதில் சொல்லு. இப்ப கோழி குஞ்சு நம்ம வளர்க்கறதே பெருசானதும் பிரியாணி போடுறதுக்கா? அப்ப பிரியாணி அரிசி சாப்பிட்டு வளர்ந்த கோழியே பிரியாணி போட்டோம்னா சூப்பரா இருக்கும்ல. அதுக்குதான். எப்படி சூப்பரு. அதுக்குதான். அதையும் போடுறேன். போடுங்க. ஓகே. தேங்க்ஸ். நான் வரேன். ஓகே பை. என்ன வர்றது போயிட்டே இருக்கா? எப்படி குருவை மிஞ்சிட்ட குமரேசா. ஏமாப்ல கோழி குஞ்சுக்கு அரிசி போட்டா செத்துறாது, இல்ல பிரியாணி அரிசி வேற போடணும்டா. மாப்ள அதுக்கு தான்டா சொல்றேன். கோழி உசுரோட இருந்துச்சுன்னா அது சாயமும் வெளுத்துறோம், நம்ம சாயமும் வெளுத்துறோம். அந்த பொண்ணு ஒருத்தருக்கு முன்னாடி வண்டி எடுறா முதல்ல. எடுப்பா.
கிளவி இப்ப டிவி அமர்த்திட்டு படுக்கல கொளுத்த வச்சு கொண்டே விடுவேன் பாத்துக்க. என்னடி கண்ட கன்றாவி எல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்க? இந்தா. ஹாய் சூப்பர். ஓ செலக்ஷனா மாமா செலக்ஷனா? எல்லாம் உங்க அப்பா செலக்ஷன் தான். இம்புட்டு வேலை ஓடி யார் எடுப்பா? இந்தாடி போட்டு பாரு, அளவு சரியா இருக்கானே. சி Dress பாரு, பெரிய Dress. புது துணி வேணும்னு யார் எழுதா? ஆசையை வாங்கி கொடுத்தா இப்படி தூக்கி எறியறியே. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பிடிக்கலனா விட்டுரு, கட்டாயப்படுத்தாத. பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு பிடிவாத வேணாடி. ஒழுங்கு மரியாதையா சரியா இருக்கான்னு போட்டு பாரு. அவதான் வேண்டாம்னு சொல்றான்ல, விட அஞ்சல. அவ இஷ்டத்துக்குலாம் விட்ட முடியாதுங்க, உருப்படாம போயிருவா. நாளைக்கு எங்க அண்ணா வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? இந்த பாரு, உனக்கு என்ன எடுத்தது? இது கடையில கொண்டு போய் கொடுக்க முடியாது, எங்க அண்ணன்டி கொண்டு போய் கொடுக்க முடியாது. இது இப்ப என்னடி செய்யணுங்கிற? எரிச்சிரு. எம்படி திமிரா பேசி போறா பாத்தீங்களா? எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லம் தான். சின்ன பொண்ணு தானம்மா. உங்கள்ட்ட சொன்ன ஏண்டி அவளுக்கு இந்த கலர் பிடிக்கலனா புடிச்ச மாதிரி சிவப்பு கலரை வாங்கி கொடுக்க வேண்டியதானே? கிழவி, இது சிவப்பு கலர் தான். உன் குருட்டு கண்ணை தொடச்சிட்டு பார்த்தா தெரியும். கொண்டா. எந்த கலரா இருந்தா என்ன, பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதுதான். டிவி அமர்த்திட்டு ஒழுங்கா படுக்கல, கொளுத்து நெரிச்சு கொண்டே விடுவேன். யாருக்கு வேணும் Dress? பெரிய Dress. எனக்கு யாருமே வேணாம், எதுவுமே வேணாம். எனக்கு நீ மட்டும் போதும். போயிருச்சா? என்னைக்கோ போக அம்மா! வேண்டிய இப்பதான் போயிருக்கு. அம்மா என்னம்மா துளசி, துளசி அம்மா என்ன ஆச்சு? என்ன சொல்ற நீ? எப்படி ஆச்சுமா? என்ன துளசி? எவடி என்ன சாகடிச்சவா? அதான பார்த்தேன். எனக்கே இந்த கொடுப்பனை எல்லாம். வாங்க போவான். நம்மள சாவடிக்காம இது சாவமா இருக்க. ஏண்டி கோழி செத்ததுக்கு நான் செத்த மாதிரி அழுவுறா? நீ செத்த யார் அழுவா? வேலையை பார்த்துட்டு போ. துளசி குட்டி கோவமா இருக்கியா? டோன்ட் வரிடா செல்லம். கோழிய வித்தவன் யாருன்னு சொல்லு, அவனை நான் பாத்துக்கிறேன். மன்னேர ஒரு தொழில நஷ்டம் வந்துருச்சுங்கிறக்காக மனசு உடைஞ்சிடக்கூடாது. எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வித்து தொழில் பண்ணணும்யா. அட போயா ஜோசியர, நீ சொன்ன எல்லா பிசினஸும் பண்ணி பார்த்தாச்சு, ஒண்ணுமே விளங்கல. எப்படி விளங்க? பொதுவா ஒரு ஜாதகத்துல சனி செவ்வாய் ராகு கேது கிரகங்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகி கண்ணா பண்ணான்னு ஓடிக்கிட்டு இருந்தா கூட ஒரு காலகட்டத்துல நிக்கும். புரியுதா இல்லையா? உன் ஜாதகத்துல நிக்கலையே. ஏன் நிக்கல? என்னையா நிக்கல? 8ஆம் இடத்துக்கார 10ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கார 7ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கார 3ஆம் இடம், சனி நீச்சம், சூரிய டம்மி ஆகி போய் கிடக்கு, எல்லாமே வக்கரமாயி போய் கிடக்கு. எப்படி அவளுக்கு சும்மா கேள்வி கேட்கறாங்க. அட போயா, உன்னால வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி உதைக்கிறா. இப்படி உன் ஜாதகம் போய்கிட்டு இருந்தா செருப்புனால அடிப்பா. அதுவும் நடக்காது. ஜோசியர ஏன்டா மிரள்ற? டேய், ஒரு ஜாதகம்னா யோசிக்கணும்டா. ஜாதகங்கிறது சாதாரண பிள்ளைடா. நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இவன் ஜாதகத்துக்கு எதுவுமே விளங்காது, சொன்னாலும் கேட்க மாட்டான். ஹலோ, ஆரம்பி ஆரம்பி, விடாத. அண்ணா வணக்கண்ணே, சொல்லுங்கண்ணே. அண்ணா என்ன இதுக்கெல்லாம் போய் நன்றிகள்னு சொல்லிக்கிட்டு, உங்க நேரம் நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு கோழி குஞ்சு வாங்கினீங்க, பண்ணைய வச்சீங்க. இன்னைக்கு மாசத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, சந்தோஷம் தானே? ஜாயின் பண்ணிடுறேன். என்ன இன்னும் 5,000 கோழி குஞ்சு வேணுமா? இந்த பாருடா, என்கிட்ட ஒரு 1000 கோழி குஞ்சு தானே இருக்கு. இரு, ஏன் வேலை முடிஞ்சு போச்சு, கமிஷன் கன்ஃபார்ம். சரிண்ணே, நான் இப்போ உடனே ஏற்பாடு பண்றேண்ணே. அது வரேண்ணே. அது ஒரே ஒரு நிமிஷம். வரேன், உடனே வரேன். என்னாச்சு? 10 ரூபா. ஓ டைம் ஒர்க் அவுட் ஆயிருச்சா? என்னையா சொல்ற? ஓ ஜாதகப்படி நீ கோழி பண்ண வச்சா ஓஹோன்னு வரலாம். ஜாதகத்தை நல்லா கணிச்சியா? நல்லா சலிச்சுத்தான் சொல்றேன். இந்த தடவை மிஸ் ஆகாதியா? டீ கடை காசு போதான் கோழை, நாளாம் கோழை, பின்னாடி கோழை, வரதா கோழை, பாடுறா கோழை, வான் கோழை. 10,000 ரூபாய்க்கு எத்தனை கோழி குஞ்சு வரும்? ஒரு 1000 கோழி குஞ்சு வரும். ஏன் கேக்குறீங்க? அப்படியா கொடுத்துருப்பா? அதான் தர முடியாது. இதுக்கு வேற ஆர்டர் இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு அம்பானி வரத கெடுத்துறாத. அவன் மூஞ்ச பாரு. உனக்கு தோதான ஆளு. ஜோசியர, யோசனை பண்ணி வாங்குவோம். யோ, அதெல்லாம் பண்ண முடியாதா? பணத்தை எங்கேயா உருடியா இருக்கு? ஓ, மடியில பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கா. என்ன என் பொண்டாடி தாலி அடகு வச்ச போறையா? கையில அதெல்லாம் எவ்வளவு போட்டிருக்காங்க. ஏன்டா பொண்டாடி தாலி அடகு வச்சா? இதெல்லாம் கவனிக்கையா? கவரிக்கா? ஓஹோ, சொத்து பூரா போனாலும் பணக்காரங்கிறத மெயின்டைன் பண்றீங்களா? தாலியை வித்த முடிய வித்தேன்னு.
ஓஹோன்னு பண்ண வளர்ந்த உடனே 10 கிலோவுல தாலி செஞ்சு உன் பொண்டாட்டி கிளத்துல 10 தாலியா கட்டு. ஏன் தாங்காதோ போடா இந்த பணத்தை பிடிப்பான். மாப்பிள பணத்தை திருப்பி கொடு. சரக்கு ரெகுலர் கஸ்டமர் கொடுக்கணும். ஆமா இல்ல ஆமாண்ணே இதெல்லாம் சட்டப்படி தப்புண்ணே. கஸ்டமர் வெயிட்டிங்ல இருக்காங்க. பிடிங்கண்ணே. அட பிடிங்கண்ணே, டைம் ஆச்சு. தம்பி வீணாவுல 2 உசுறு பொலியாயிரும். 2 உசுறு பொலியாயிரும். ஐயோ 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 சரியா சரியா அழுவாதையா எடுத்துக்கயா. யாரு அவரையா கூடைய இப்படி சோறு கிடக்கல பானகட்ட போல பாருங்கடா அவசியா. பண்ணேற சந்தோஷம் தானே. ஈமு கோழின்னு வச்சிருக்காங்க. உங்க பொண்டாட்டி பேரு கோமதி. கோமு கோழின்னு வச்சு ஓஹோன்னு பண்ண வேண்டியதானே. அமெரிக்கா, லண்டன், ஜப்பான் ஏற்றுமதியில பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஜோசியரே இது மட்டும் ஒழுங்கா நடக்கல